வணக்கம் நண்பா. இன்னைக்கான வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க லேப்டாப் அல்லது கம்ப்யூட்டர்ல வந்து உங்களோட கேமரா அல்லது வெப்கேம் வந்து டிசேபிள் ஆர் எனபிள், அதாவது நீங்க எனபிள்ல இருந்துச்சு அப்படின்னா எப்படி அத டிசேபிள் பண்றது? டிசேபிள்ல இருந்துச்சு அப்படின்னா அத எப்படி நம்ம எனபிள் பண்றது? அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆனுச்சு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க என்ன மெத்தட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ உங்கள் லேப்டாப்பில் சர்ச் பார் போய்க்கோங்க. சர்ச் பார் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ டிவைஸ் மேனேஜர் ஓப்பன் பண்ணாலும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான டிரைவர்ஸ் வந்து காமிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கேமரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த கேமரா ஆப்ஷனை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். அந்த ஆரோவை வந்து கீழே டவுன் கொடுக்குற மாதிரி பாருங்கள். அந்த ஆரோவை கிளிக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து டவுன் ஆகிற மாதிரி ஆயிரும். ஸோ டவுன் ஆகிற மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேமராக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட கேமரா டிரைவர் வந்து இருக்கும். ஸோ அந்த கேமரா டிரைவர் வந்து கிளிக் பண்ணுங்கள். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹச்டி யூசர் ஃபேஸிங் அப்படிங்கிற நேமில் வந்து இருக்குது. உங்களுக்கு இதே நேமில் இருக்குமா அப்படிங்கிற சந்தேகம் தான். ஏன்னா டிரைவர் வந்து வேறு வேறு லேப்டாப்புக்கு ஒவ்வொரு லேப்டாப்புக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ அதனால் உங்கள் லேப்டாப்பில் இதே நேமில் வந்து இல்லை அப்படிங்கிற சந்தேகம் வந்து உங்களுக்கு வேணாம். ஸோ நீங்கள் கேமராவை கீழே டவுன் ஆரோ கொடுத்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு டிரைவர் நேம் வந்து காமிக்கும். ஸோ அந்த டிரைவர் நேம் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணுங்கள். ரைட் கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அப்டேட் டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அது நீங்கள் கொடுக்க வேணாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ கடைசியாக ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற கிளிக் பண்ணால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஜென்ரல், டிரைவர், டீட்டெயில்ஸ், ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிற 4 ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த 4ல் 2வது இருக்கிற டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ டிரைவர் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் அல்லது பிசியில் உள்ள வெப்கேம் அல்லது கேமரா வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிசேபிள் டிவைஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிறத கொடுத்து நீங்கள் ஓகே அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் லேப்டாப் அல்லது இதில் உள்ள வெப்கேம் அல்லது கேமரா வந்து டிசேபிள் ஆயிடும். இல்லை நீங்கள் வந்து எனபிள் பண்ணணும், டிசேபிள் இருக்க எனபிள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவரில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஸோ அந்த டிரைவர் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கான வீடியோ வந்து நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பரேட்டாக மேக் பண்ணுறேன். ஸோ ஒரே வீடியோவில் ரெண்டையும் வந்து குழப்பிக்க வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து அந்த வீடியோ வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அதே வீடியோ வந்து மேக் பண்ணி போடுறேன். ஸோ இந்த மெத்தட் வந்து யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. உங்களோட லேப்டாப் கேமரா வந்து நீங்கள் ஈஸியாக டிசேபிள் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு தம்ஸ் அப் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி உங்கள் லேப்டாப்பில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம சேனலை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நம்மக்கிட்ட சொல்யூஷன் இருக்குது. அதுக்கான வீடியோஸும் நம்ம மேக் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.